வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. எப்படியாவது ரேவதிக்கும், ராஜராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் சாமுண்டீஸ்வரியோட திட்டமே. ஸோ இந்த திட்டத்த பத்தி அங்க உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. சந்திராவ தவிர்த்து. சந்திராவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெரியும். சாமுண்டீஸ்வரி, ரேவதி, ராஜாவோட கல்யாணத்த நடத்துறதுக்காக தான் ட்ரை பண்றா. ஆனா, நம்ம எப்படியாவது அந்த டிரைவர் ராஜாவ துரத்தி அடிச்சுட்டு, மகேஷுக்கும், ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்பதான் கல்யாணத்த நிப்பாட்டி, மகேஷும், மாயாவும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்புல உள்ளவங்க அப்படின்னு நிரூபிச்சு, நம்ம ரேவதிய வந்து வாழ வெட்டி ஆக்கணும் அப்படிங்கிறது தான் சந்திராவோட திட்டமே. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லு சந்திரா, என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, ஏதாவது பிளான் பண்ணீங்களா என்ன? இருக்க இருக்க ரொம்ப பிரச்சனை ஆகிட்டே போகுது. இங்க சாமுண்டீஸ்வரி ரேவதி ராஜாவோட கல்யாணத்த நடத்துறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. ஒருவேளை அந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா, என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல?" அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, "ஆ, நல்லாவே தெரியும் சந்திரா. ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளால அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கவே முடியாது. அவ சுலபமா அந்த டிரைவர் ராஜா பக்கம் இருந்துக்கிட்டு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிரும். ஸோ, சாமுண்டீஸ்வரிய பழி வாங்குறதுக்கு அந்த டிரைவர் ராஜா அந்த வீட்டுக்கு மருமகனா போகக்கூடாது." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா கேட்குறாங்க, "என்னங்க, நீங்க என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க? என்ன பிளான் வச்சிருக்கீங்க?" அப்படின்னு என்கிட்ட சொன்னா, நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு, ஃபர்ஸ்ட்டு இந்த டிரைவர் ராஜா தப்பானவன் அப்படிங்கிறத ரேவதிக்கு எப்படியாவது நிரூபிக்கணும்." அதுக்கு சந்திரா கேட்குறாங்க, "எப்படிங்க நிரூபிக்கிறது?" அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "ஏதாவது யோசி." சந்திரா சொல்றாங்க, "என்ன யோசிக்கவா? அப்ப நீங்க இத பத்தி எதுவுமே யோசிக்கவே இல்லையா? என்னங்க இப்படி பேசுறீங்க?" சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு, நீ தான் எப்படியாவது அந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் வந்தா கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி உஷாராகிருவா. ஸோ, நீ தான் அந்த இடத்துல எனக்கு பதிலா இருந்து இந்த கல்யாணத்த எப்படியாவது நிப்பாட்டணும்." இது கேட்டதோட நம்ம சந்திராவும், "சரிங்க, ஏதோ என்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிருக்கீங்க. சரி, நான் ட்ரை பண்றேன்." அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. சந்திரா நினைக்கிறாங்க, இவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா இவர் என்ன நம்ம கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு பார்த்தா இப்படி நடக்குதே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இது கேட்டதோட நம்ம சந்திரா வந்துட்டு, சரி, மாயா மகேஷ் கிட்ட போயிட்டு எதுக்கும் அந்த டிரைவர் ராஜாவை பத்தி கொஞ்சம் சுதாரிப்பா இருக்க சொல்லுவோம் அப்படின்ட்டு சந்திரா நேரா மாயா மகேஷை பார்க்க போறாங்க. மாயா நேரா சந்திராவை பார்த்து, "என்னாச்சு? என்ன முக்கியமான விஷயம்? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "இங்க பாருங்க, அந்த டிரைவர் ராஜாவை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வகையில முயற்சி பண்ணுவான் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அவன்கிட்டேருந்து நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. அவன் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ, இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அந்த டிரைவர் ராஜாவுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்." என் புருஷன்கிட்ட கேட்டேன். ஆனா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கம் வந்தாலே சாமுண்டீஸ்வரியும் உஷாராகிருவா. என்ன இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவா. ஸோ நான் வந்தும் எந்த வித பிரயோஜனமும் இல்ல.
ஸோ நீங்கள் தான் எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு அவர் சொல்லிட்டாரு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாயா, மகேஷ் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேணாம். நடக்க போகிற கல்யாணம் கண்டிப்பாக மகேஷுக்கும் அந்த ரேவதிக்கும் தான். அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, அடியே உன்னோட ஃப்ராடு வேலையை பற்றி சாமுண்டீஸ்வரிக்கு தெரியும். இதனால தான் எனக்கே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதனால தான் நானே பயப்படுறேன். அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன சந்திரா மேடம் யோசிக்கிறீங்க? சந்திரா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதா என்னன்னு தெரியல. அதுக்கு மாயா கேட்குறாங்க, எந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல போகிறீங்க? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதை சொல்லாமல் இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும். அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கால்ல, அவளுக்கு உங்களோட உண்மையான முகம் தெரியும். மாயா ஷாக் ஆகி, என்ன மேடம் சொல்கிறீங்க? என்ன உண்மையான முகத்தை பற்றி பேசுகிறீங்க? சந்திரா கேட்குறாங்க, இங்கே பாரு, என்கிட்ட நடித்தது போதும். நீங்கள் 2 பேரும் எந்த தொடர்பில் உள்ளவங்க அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துருச்சு. மாயா அதிர்ச்சியாகி, எப்படி சாமுண்டீஸ்வரிக்கு தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியாகி கேட்க, சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நல்ல காரியமாக பண்ணியிருக்கீங்க? எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க. அதை பற்றி மல்லிகா டாக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மல்லிகா டாக்டர் சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதனால சாமுண்டீஸ்வரி செம்ம கோவத்தில் உங்களை போட்டு தள்ளலாம் அப்படின்னு வந்தவ வேணான்ட்டு அமைதியாக இருக்கா. அப்போ மாயை கேட்குறாங்க, ஏன் மேடம் சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் அமைதியாக இருக்காங்கன்னா என்ன காரணம்? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என்ன காரணம் தெரியுமா? அந்த உட்காந்துருக்காளே பரமேஸ்வரி, அவளோட பேரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறது? சாமுண்டீஸ்வரி தோத்துருவாள்ல. அதனால தான் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ட்டு அவள் ட்ரை பண்ணுறா. அப்போ மாயா கேட்குறாங்க, கல்யாணம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானே மேடம்? சந்திரா சொல்கிறாங்க, அது மகேஷுக்கும் ரேவதிக்கான கல்யாணம் இல்லை, அந்த ரேவதிக்கும் ராஜாவுக்கான கல்யாணம். அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தில் சாமுண்டீஸ்வரி ரிங்கை கொடுத்து டிரைவர் ராஜாவை ரேவதியோட கையில் போட சொன்னாங்கல்ல, இப்போ கல்யாணமே அப்படி தான் நடக்க போகுது. இது கேட்டதோட மாயா கேட்குறாங்க, மேடம் எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணுமே, கல்யாணம் மகேஷுக்கும் ரேவதிக்கு தான் நடக்கணும், சொல்லுங்க மேடம். அப்போ சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, சாமுண்டீஸ்வரி ஒரு திட்டம் போட்டான்னா அதில் ஜெயிக்காமல் இருக்க மாட்டா. கண்டிப்பாக அவள் ஜெயிச்சிருவா. நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா. ஏதாவது பிளான் பண்ணணுமே, என்ன பிளான் பண்ணுறது? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான். சாமுண்டீஸ்வரி என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக ராஜேஸ்வரியை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உண்மையை சொல்ல வேணான்னு சொன்னதோட நீங்களும் சொல்லாமல் இருந்துட்டீங்க. அதுக்கு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இந்த காலத்தில் சொத்து தான் முக்கியம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சொத்தை விட ஃபேமிலி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கியல்ல, உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. அபிராமி ரொம்ப நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அவங்கள பார்த்து, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இது கேட்டதோட அந்த ராஜேஸ்வரியும் சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் ராஜாவோட கையில் தாலியை கொடுத்து ரேவதியோட கழுத்தில் கட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் பிரச்சனையாகும். இதனால் நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக டிரைவர் ராஜாவை போய் பார்க்குறாங்க. டிரைவர் ராஜா, அப்போ ராஜா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சொல்லுங்கள் மேடம், கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் தரமாக பண்ணியாச்சு, ஸோ என்னென்னு சொல்லுங்கள். சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. சந்திரா டக்குன்னு அந்த இடத்துக்கு வராங்க. அக்கா
அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, "சந்திரா, என்ன வேணும்?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "அக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான்க்கா வந்தேன். உன்கிட்ட தனியா பேசணும்." உடனேயே சாமுண்டீஸ்வரியும், "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கார்த்தி அந்த இடத்துலேருந்து போனதோட, சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, "அக்கா, நீ என்ன பிளான் பண்ற?" சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. "என்ன பிளான் பண்றேன்?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "அக்கா, நீ நினைக்கிற மாரியெல்லாம் கண்டிப்பா இங்க பண்ண முடியாது. இங்க பாரு, ரேவதிக்கும் மகேஷுக்கும் தான் கல்யாணம். உனக்கு டிரைவர் ராஜாவ பர்சனலா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, 2 பேருக்கும் கல்யாணத்த நடத்தலாம் அப்படின்னு நீ நினைக்காத." சாமுண்டீஸ்வரி சந்திராவ பார்த்து, "உனக்கு எப்படி இந்த திட்டத்த பத்தி தெரியும்?" அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரா சொல்றாங்க, "இங்க பாருக்கா, நான் உன் தங்கச்சி. நீ என்ன பிளான் பண்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? ஆரம்பத்துலேருந்தே நீ டிரைவர் ராஜாவுக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா, இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த முடிவ மாத்திக்க. கல்யாணம் நடக்க போறது மகேஷுக்கும், மாயாவுக்கும் மட்டும்தான். மகேஷுக்கும், ரேவதிக்கும் மட்டும்தான். நீ தேவையில்லாம தப்பான முடிவெடுக்காத." அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, உனக்கு உண்மை தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா இந்த மாரி பேச மாட்ட." அப்ப சந்திரா கேட்குறாங்க, "என்ன உண்மை?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அவங்க 2 பேரும் தப்பான தொடர்புல உள்ளவங்க." சந்திரா சொல்றாங்க, "தப்பான தொடர்புல உள்ளவங்க அப்படின்னா, அவங்க 2 பேரையுமே கைது பண்ண வேண்டியது தானே, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது தானே, இந்த கல்யாணத்த நிப்பாட்ட வேண்டியது தானே, அத விட்டுட்டு இந்த கல்யாணத்த தொடர்ந்து நடத்துற என்னக்கா இதெல்லாம்?" அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, எனக்கு வேற வழி இல்ல. அதனால தான் நான் இத பண்றேன். தயவு செஞ்சு நீ இந்த திட்டத்த பத்தி யாருக்கிட்டயும் சொல்லாம இந்த இடத்த விட்டு போ." இத கேட்டதோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. என்னடா இது! அக்கா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம கார்த்திக காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு பரமேஸ்வரிகிட்ட போயிட்டு, "பாட்டி, என்ன பாட்டி? எதுக்கு பாட்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இந்த மாரி ஒரு முடிவு எடுக்காதீங்க." அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இங்க பாருப்பா கார்த்தி, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உனக்கும் ரேவதிக்கும் தான். இங்க பாரு, ரேவதியோட வாழ்க்கை இன்னையோட முடிய போறது கிடையாது. உனக்கும் ரேவதிக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும். நீ தேவையில்லாம இந்த மாரியெல்லாம் பண்ணாத. ரேவதியோட கல்யாணம் இன்னைக்கு நின்னுச்சுன்னா, மறுபடியும் அவள யாரு கல்யாணம் பண்ணிப்பா? ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாரி. தயவு செஞ்சு அவள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லாதப்பா." அதுக்கு கார்த்தி சொல்றாரு, "பாட்டி, இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க." அப்படின்ட்டு கோவமா போறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய போய் பார்க்குறாங்க. அப்ப கார்த்தி கேட்குறாரு, "சொல்லுங்க மேடம். ரொம்ப நேரமா என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்க." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருப்பா டிரைவர் கார்த்திக், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுக்கு நீ சம்மதம் சொல்லுவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன்." கார்த்திக் கேட்குறாரு, "என்ன முடிவுன்னு சொல்லுங்க." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, என் பொண்ணு ரேவதிய பத்தி நீ என்ன நினைக்கிற?" கார்த்தி சொல்றாரு, "ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவங்கள யாரும் ஏமாத்தக்கூடாது. நல்லா இருக்கணும் அவங்க." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. நீ தான் அப்ப என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அவ லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்றீல்ல, அதுக்கான ஒரே ஆளு நீ மட்டும் தான்." இது கேட்டதோட கார்த்திக்கு செம ஷாக்கு. "என்ன மேடம் சொல்றீங்க?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க மேடம், நீங்க எத பத்தி பேசுறீங்க?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "நான் எத பத்தி பேசுறேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, உனக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன்." கார்த்தி அதிர்ச்சியாகி, "மகேஷ் என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, "ஏன் டிரைவர் ராஜா, நீ எவ்ளோ பிளான் பண்ணி, எவ்ளோ சூப்பரா எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்கிற. உனக்கு என்னன்னு தெரியாதா?" இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "மேடம், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, அந்த மகேஷும், மாயாவும் எப்படிப்பட்ட தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? உண்மைய சொல்லு." அப்ப கார்த்திக்கு செம ஷாக்கு.
எனக்கு தெரியும் மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்ப தெரிஞ்சும் என் பொண்ணு ரேவதிய அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சும், நான் அப்படி எப்படி மேடம் பண்ணுவேன்? இங்க பாருங்க மேடம், இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். ஆனா, அது கண்டிப்பா அந்த மகேஷ் கூட கிடையாது. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு தான் சொல்றேன். இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். உனக்கும், ரேவதிக்கும். அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் வேற ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. என்னதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சொல்றத கேளுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறது நல்லாவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. நீயும் அவங்க கிட்ட பேசிட்ட அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, பேசலன்னு மட்டும் சொல்லாத. உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா, வீட்ல நடக்கிற பல பிரச்சனைகள சுலபமா நீ கண்டுபிடிச்சிருக்க. அதே மாரி இதையும் நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். இங்க பாரு, நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க. உடனே கார்த்திக்கும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறமா கார்த்திக் கேட்குறாரு, மாயா மகேஷ என்ன பண்றது? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுகள அவங்க 2 பேரையும் என்ன பண்றது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத. இத கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேடைக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி மகேஷ கூட்டிட்டு வர சொல்றாங்க. மகேஷ கூட்டிட்டு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மகேஷ பார்த்து மேடைய விட்டு இறங்கு அப்படின்னு சொல்ல, மகேஷுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மேடம் என்னைய மேடைய விட்டு இறங்குன்னு சொல்றீங்க? எதுக்கு இறங்க சொல்றீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்னை மேடைய விட்டு இறங்க சொல்லக்கூடாது. உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். மரியாதையா இறங்கு. அப்ப மகேஷ் அதிர்ச்சியாகி மேடைய விட்டு இறங்குறாரு. அப்ப மாயா கேட்குறாங்க, என்ன மேடம் அநியாயம் இது? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் பண்ண அநியாயத்த விடயா நான் பண்ணிட்டேன். மரியாதையா 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ட்டு நேரா கார்த்தியோட கையில தாலிய குடுத்து, ராஜா ரேவதி கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு சொன்னதோட, கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. இத பார்த்துட்டு பரமேஸ்வரிக்கு எல்லையில்லா சந்தோஷம். கல்யாணம்லாம் முடிஞ்சதோட, சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, ஏய் பரமேஸ்வரி, உன் பேரன என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீல்ல, இனிமே நீ என்ன நினைச்சாலும் நடக்காது. அதான் என் பொண்ணு கல்யாணம் ஆகிருச்சே! அப்ப பரமேஸ்வரி பயங்கரமா சிரிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ என்கிட்ட தோத்து போயிட்ட. அப்ப சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, கிழவி நீ என்ன பேசுற? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என் பேரனுக்கு தான் ரேவதிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே. அப்ப சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, உன் பேரனா? யாரு உன் பேரன்? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அதான் நிக்கிறானே ரேவதிய கல்யாணம் பண்ண என் கார்த்தி பேரன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சீன் அப்கமிங் எபிசோடுல நடக்கும். ஸோ இதே மாரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.